டெய்லி பேசிஸ்ல நிறைய ஆட்டோமேட்டிவ் நியூஸ் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் புதுசா கார்ஸை லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பைக்ஸ் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நிறைய டெக்னாலஜிக்கல் அப்டேட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதை எல்லாத்தையும் ஒரே இடத்துல உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த இனிஷியேட்டிவ். இது மூலயமா உங்களுக்கு டெய்லி பேசிஸில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வரப்போகுது, புது கார்ஸ் என்னென்னலாம் வரப்போகுது, என்னென்ன டெக்னாலஜிலாம் அதில் இருக்குது, விலை ஏதாவது சேஞ்சஸ் ஆயிருக்கா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை டெய்லி பேசிஸில் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய தொடக்கமாக இன்னைக்கு வாங்க நியூஸ்குள்ளே போகலாம். ஹோண்டா இந்தியாவில் ஹோண்டா எலிவேட், அதுக்கப்புறம் சிட்டி, அதுக்கப்புறம் அமேஸ் அப்படிங்கிற இந்த 3 காரை தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் சேல் பண்ணுறது இல்லாமல் 33 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹோண்டா. 2021 சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு 50,000 யூனிட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அப்போ எக்ஸ்போர்ட் பண்ண கார்ஸ் எல்லாமே ரைட் ஹேண்ட் டிரைவ் தான். நம்ம இந்தியாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2.5 வருஷம் கழிச்சு லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் கார்ஸும் சில கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மிடில் ஈஸ்ட், மெக்சிகோ, டர்க்கி இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் கார்ஸை வந்து இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கடந்த 2 வருஷத்துக்குள்ளார ஹோண்டாவோட எலிவேட், அதுக்கப்புறம் ஹோண்டா சிட்டி, இந்த 2 கார்ஸை 1 lakh யூனிட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் தான் எக்ஸ்போர்ட்டே பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம், ஜப்பான் தான் ஹோண்டாவோட ஹோம் மார்க்கெட். ஆனால் ஜப்பானுக்கே இந்தியாவிலிருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. எக்ஸ்போர்ட் ஆகுறதுல 78% வந்து ஹோண்டா எலிவேட்டும் அதுக்கப்புறம் சிட்டியாக இருக்குது. மீதி 22% பார்த்தீங்கன்னா பிரியோ, அமேஸ், ஜாஸ், பிஆர்வி, அப்புறம் மொபிலியோ, அக்கார்ட், சிஆர்வி இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே கூட இருக்குது. கண்ட்ரி வைஸ் 30% ஆஃப் எக்ஸ்போர்ட் மாடல்ஸ் வந்து ஜப்பானுக்கு போகுது, 26% வந்து சவுத் அமெரிக்கா, 19% மெக்சிகோக்கு, 16% டர்க்கிக்கு, மீதி 9% பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்டுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் போகுது. ஹோண்டாவோட இந்த எக்ஸ்போர்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து இந்தியாவில் மட்டும் சேல் ஆகுறது இல்லாமல் எக்ஸ்போர்ட் மூலியமாக நிறைய வருமானம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சரில் ஹோண்டாலேருந்து இன்னும் நிறைய மாடல்ஸ் வருமா, இல்லை இந்தியாவிலேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் தான் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சமீபமாக டாடா மோட்டர்ஸில் ஏகப்பட்ட சலசலப்பு. காரணம் என்னன்னா சைபர் அட்டாக். யூகேல, பிரேசில், அதுக்கப்புறம் இந்தியாவில் ப்ரொடக்ஷன் லைனே வந்து ரன் ஆகாத மாதிரி நிறைய சைபர் அட்டாக் நடந்திருக்கு. இந்த சைபர் அட்டாக்னால கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்ல வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. மிஸ்டர் சைலேஷ் சந்திரா வந்து புதிய சிஇஓவா மாற போறாரு. டிமாண்ட் குப்தா வந்து சிஎஃப்ஓவா மாற போறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த சிஎஃப்ஓ பிபி பாலாஜி ஜாகுவார் லேண்ட் ரோவரோட புது சிஇஓவா மாற போறாரு. இது வந்து நவம்பர்ல இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க டாடா. இந்த சைபர் அட்டாக்னால யூகேல, பிரேசில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து டோட்டலாகவே ஸ்டாப் ஆகிருக்கு. அக்டோபர்ல இருந்து ரெஸ்யூம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக யூகே கவர்மெண்ட் கூட நிறைய சப்சிடிஸும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய லாஸ் ஆயிருக்கு. அந்த லாஸை காம்பன்சேட் பண்ண யூகே கவர்மெண்ட்டே ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஜாகுவார் லேண்ட் ரோவர், டாடா மோட்டர்ஸ் இது எல்லாமே டிசிஎஸ் கம்பெனி மூலியமா தான் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் கொடுக்கப்படுது. இதுல நிறைய பிரீச் நடந்து அதனால சைபர் அட்டாக் ஆயிருக்கிறதாவும், இந்த சைபர் அட்டாக்கை ஸ்க்ரூட்டினி மூலியமா சீக்கிரமா சால்வ் பண்ணி எல்லாமே சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக மேனேஜ்மெண்ட்ல ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. இந்த சேஞ்சுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உலகமே பெட்ரோல் டீசல்ல இருந்து ஈவிக்கு மாறிக்கிட்டு இருக்கும்போது ட்ரக் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஹைட்ரஜனுக்கு மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்காங்க. முக்கியமாக அசோக் லைலாண்ட் 2027 ஹைட்ரஜன் பேஸ்டு ட்ரக்ஸை வந்து லான்ச் பண்றதா இருக்காங்க. இந்த ஹைட்ரஜன் பவர்டு வெஹிக்கிள்ஸை வந்து ஃபியூல் செல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன்லேருந்து உருவாக்குற அந்த பவரை ஃபியூல் செல் கன்வெர்ட் பண்ணி அதுல இருந்து பவர் எடுக்கிறதா இந்த பிளான். 2070 நெட் ஜீரோ எமிஷன்ஸ் கொண்டு வரதா இந்தியன் கவர்மெண்டோட ஒரு இலக்கு. அந்த இலக்கை நோக்கி தான் எல்லா மேனுஃபேக்சரும் போயிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் ஹைட்ரஜன் கொண்ட வெஹிக்கிள்ஸ் வந்து கண்டிப்பா ஜீரோ எமிஷனா இருக்கும். அது எமிட் பண்றது வெறும் வாட்டர் மட்டும்தான். அப்படிங்கிறதுனால ஹைட்ரஜன் வெஹிக்கிளுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் தராங்க மேனுஃபேக்சரர்ஸ். டிப்பிக்கலாக ஒரு மிட் சைஸ் எலக்ட்ரிக் கார் பார்த்தீங்கன்னா 400 to 500 கிலோமீட்டர்ஸ் பர் சார்ஜ் வந்து கொடுக்குது. இதுவே நீங்கள் பெரிய ட்ரக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா நிறைய பேட்டரி சைஸ் தேவைப்படும். அந்த பேட்டரி சைஸை பொறுத்து அதோடைய பவர் ரேஞ்ச் இதெல்லாமே மாறும். ஆனால் ஹைட்ரஜனை பொறுத்தவரையும் ஹைட்ரஜன் கம்பஷன் இன்ஜினை மட்டும் ரெடி பண்ணால் போதும். அந்த இன்ஜினை அப்படியே நீங்கள் டீசலுக்கு பதிலாக மாற்று செஞ்சு அதுலேருந்து வர்ற பவரை வந்து அப்படியே ஒரு வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதோடைய டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் போகிறதுக்கு 4 ரூபாய் செலவு இப்போ ஆகுது. இது வந்து ஈவியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. ஆனா இதோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபியூல் எஃபிஷியன்சி. ஈவியை விட கிட்டத்தட்ட ஒரு 150-200 கிலோமீட்டர் அதிகமா தரும் ஹைட்ரஜன். அதோட அதிகமான பேலோட் கெப்பாசிட்டி, ரீஃபியூல் பண்றது ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிடலாம். ஈவி மாதிரி ரொம்ப நேரம் சார்ஜ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. டன் கணக்கு லோட்ஸை வந்து கேரி பண்றதுக்கு ஹைட்ரஜன் தான் ரொம்ப ஆப்டா இருக்கும்னு நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் நினைக்கிறாங்க. ஆல்ரெடி ஜப்பான் 2017 இதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க.
2030க்குள்ளார கிட்டத்தட்ட 8 லட்சம் வெஹிக்கிள்ஸ் வந்து ஹைட்ரஜன்ல தான் ரன் ஆகணும். 900 ஹைட்ரஜன் ரீஃபியூலிங் ஸ்டேஷன்ஸையும் செட் பண்றதுக்கு ஜப்பான் ரெடியா இருக்காங்க. அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகள்லயும் ஆல்ரெடி ஹைட்ரஜன் ரீஃபியூலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு, வெஹிக்கிள்ஸ் இருக்கு. நம்ம இந்தியாலையும் பாத்தீங்கன்னா டொயோட்டாவோட மிராய் அப்படிங்கிற ஹைட்ரஜன் காரை வந்து மிஸ்டர் நிதின் கட்காரி பயன்படுத்திட்டு தான் இருக்காரு. டொயோட்டா தான் இந்த FCEV டெக்னாலஜில பயனியரா இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி இந்தியால இந்த காரை வச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி நிறைய கார்ஸை மேனுஃபேக்சர் பண்றது அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஹைட்ரஜனுக்கு வந்து GST டாக்ஸ் 12% இருந்தது. ஆனா ரீசெண்டா நடந்த இந்த GST 2.0ல அதுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு ஈக்குவலா 5% கொண்டு வந்துட்டாங்க. அதனால ஹைட்ரஜன் வெஹிக்கிளோட பிரைஸ் குறையும், அதோடைய எண்ணிக்கையும் அதிகமாகும். கூடிய சீக்கிரம் ஹைட்ரஜன் வெஹிக்கிள்ஸ் நம்ம இந்தியன் ரோட்ஸ்லயும் பார்க்க ஆரம்பிக்கலாம். கார்ஸ் மட்டும் இல்லாமல் ட்ரக்ஸ், பஸ்ஸஸ்ன்னு எல்லாமே ஹைட்ரஜனாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஃபியூச்சரில் ஹைட்ரஜனா EVயா அப்படின்னு. சைனா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கார் எக்ஸ்போர்ட்டர் லாஸ்ட் இயர். கிட்டத்தட்ட 5.5 மில்லியன் வெஹிக்கிள்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 40% எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஆனால் ரீசெண்டாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இவங்கெல்லாம் வந்து நிறைய டாரிஃப் இம்போஸ் பண்ணதுனால சைனாக்கு இது ஒரு பெரிய கெடுபிடியாக இருக்கு. இதனால சைனா வந்து எக்ஸ்போர்ட் ரூல்ஸை வந்து பயங்கரமாக டைட்டன் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து சைனாலிருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற எந்த கம்பெனியாக இருந்தாலுமே எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சைனாவில் ஆல்ரெடி EV கார்ஸோட ரேட்ஸ் எல்லாமே கம்மியாயிட்டே போகுது. BYD, கிரேட் வால் மோட்டார்ஸ் இவங்கெல்லாம் மாறி மாறி பிரைஸை கம்மி பண்ணிட்டே இருக்கிறதுனால ஒரு பிரைஸ் வாரே சைனாக்குள்ள நடந்துகிட்டு இருக்கான். இந்த பிரைஸ் வாரை தடுத்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இன்னும் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் எப்படி பண்ண போறாங்க, இம்போஸ்ட் ஆகிற இந்த டாரிஃப் எல்லாம் எப்போ கிளியர் ஆகி சைனா அடுத்த வருஷமும் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டரா இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உலகத்திலேயே ஆட்டோமோட்டிவ் ஹப்பா இந்தியா மாறணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோட தான் இந்தியன் கவர்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல ஆட்டோமொபைல் ஜாம்பவானா இருந்த ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் இப்போ மிகப்பெரிய சரிவை சந்திச்சிட்டு இருக்காங்க. Volkswagen குரூப், அதுக்கப்புறம் போஷ், இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் ஆல்ரெடி ஒரு 50,000 இருந்து 70,000 பேரை வேலையை விட்டு எடுத்திருக்காங்க. Volkswagen குரூப்ல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் ஒர்க் பண்றாங்க. நான் குரூப் அப்படின்னு சொல்லும் போது இந்த Volkswagen குரூப் கீழே கிட்டத்தட்ட ஒரு 10லிருந்து 15 கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்குள்ள 55,000 பேருக்கு வேலை போயிருக்கு. ஜெர்மனியோட ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி ஒரு சரியான நிலையில இல்ல. இன்னும் நிறைய பேருக்கு வேலை போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. உலகத்துல EV அடாப்ஷன் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனாலையும் சைனாவோட BYD கம்பெனி, அதுக்கப்புறம் ஏஷியன் கம்பெனிஸ், இந்தியா போன்ற நிறைய நாடுகளும் நிறைய கார்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றதுனால ஜெர்மன் கார்ஸுக்கான டிமாண்ட் ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. இதனால யூரோப் கண்ட்ரிஸ் மொத்தமாவே அதோடைய ஆட்டோமோட்டிவ் லேண்ட்ஸ்கேப்பை டோட்டலா இன்னொரு 2 வருஷத்துக்குள்ளார மாத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம். இந்த GST 2.0வோட ஸ்லாப்ல சின்ன கார்களுக்கு தான் நிறைய பெனிஃபிட், பெரிய காருக்கெல்லாம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லப்படுற இந்த நேரத்தில் மஹேந்திரா கிட்ட இருக்கிறது எல்லாமே பெரிய பெரிய SUVs தான். பட் இருந்தாலும் மஹேந்திரா இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு நிறைய ஆஃபர்ஸை வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க. அதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட XUV 400க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 lakhs வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு. அந்த வரிசையில் மஹேந்திராவோட பொலிரோ நியோ மாடலில் பார்த்தீங்கன்னா 95,000, XUV 700க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸ்கார்பியோ N, அதுக்கப்புறம் XUV 3XO இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40,000 to 45,000 வந்து ஆஃபரில் இருக்கு. அதிகபட்சமாக மஹேந்திராவோட மராஜோ இந்த மாடலே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஆனால் நிறைய ஷோரூம்ல ஸ்டாக் அவைலபிளாக இருக்கிறதுனால இந்த காருக்கு 3 லட்சம் வரையும் ஆஃபர் கொடுத்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு MPV அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். ஒரு 20,000 1 லட்சம் வரையும் நிறைய கார்களுக்கு பிரைஸ் கம்மியா இருக்கிறதுனால மஹேந்திராவும் அந்த லிஸ்ட்ல ஜாயின் ஆயிருக்காங்க. இப்போ ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் மஹேந்திரா கார்ஸ்க்கும் இருக்கு. நீங்க ஷோரூம்ல போய் செக் பண்ணி பாருங்க. வரப்போற நவம்பர் 4ஆம் தேதி Hyundai Venue புதுசா லான்ச் ஆக போகுதுங்க. இது வந்து செகண்ட் ஜென் மாடலா இருக்க போகுது. ஆல்ரெடி இருக்கிற எக்ஸ்டர் அல்கசார்ல இருந்த டிசைன் பேட்டர்ன்ஸ் தான் இந்த புது வென்யூக்கும் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பார்ப்போம். இது ஒரு சப் காம்பாக்ட் SUV, 1.2 லிட்டர் பெட்ரோல் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின், 1.5 டீசல் இன்ஜின், 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினும் இருக்கு. லெவல் 2 அடாஸ் இதுல வந்துரும் எதிர்பார்க்கறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நவம்பர் 4ஆம் தேதி புதிய சப் காம்பாக்ட் SUV Hyundai Venue வரப்போகுது. GST 2.0 இம்ப்ளிமெண்டேஷன் நிறைய மோட்டார் சைக்கிள்ஸோட விலையை குறைச்சிருக்கு. ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா 350cc கீழே இருக்கிற எல்லா மோட்டார் சைக்கிளுமே கணிசமாக ஒரு 10,000 to 20,000 வரையும் குறைஞ்சிருக்கு. ஆனால் 350cc மேலே இருக்கிறது அதிகமும் ஆயிருக்கு. இந்த வரிசையில் யமஹாலையும் பார்த்தீங்கன்னா R3 அப்புறம் MT-03 இந்த 2 மாடலுக்குமே பார்த்தீங்கன்னா 20,000 வரையும் விலை குறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 3,59,000 இருந்தது, இப்போ வந்து 3,39,000 மாறி இருக்கு. அதே தான் MT-03க்கும் 3.49 இருந்தது, இப்போ 3.29 மாறி இருக்கு. இந்த வரிசையில் பஜாஜ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் 400cc மோட்டார் சைக்கிள்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ட்ரையம்ப் எடுத்துக்கலாம், KTM, அதுக்கப்புறம் பஜாஜ் டாமினார், இந்த மாதிரியான பைக்ஸ் எல்லாமே 400, அதாவது 350cc மேலே
400cc இருக்குது அப்படிங்கிறதுனால இதோட விலையெல்லாம் ஏறும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அப்படி இல்லை, எல்லா விலையும் அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி ஸ்டாண்டர்டாக 40% ஆனாலும் நாங்கள் அதே ப்ரைஸ் தான் மெயின்டைன் பண்ண போகிறோம்னு பஜாஜ் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் பஜாஜ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறத ஃபெஸ்டிவல் முடிஞ்சப்புறம் அதோட சேல்ஸ் சாட்டில் தெரிய வரும், பார்க்கலாம். இந்தியாவோட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வேர்ல்ட் லெவலில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு குயிக் நியூஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி இன்னும் நிறைய நியூஸோட உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி.